கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈக்குவலா கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, வீட்டு சாம்பார் தூள், உப்பு, அவ்வளோதான். ஆயில் ஊற்றிக்கிறோம். அப்படியே நல்லா காரசாரமா கிரன்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண போறது இல்லை, ஃப்ரை பண்ண போறது இல்லை, அப்படியே வணக்க போறோம். நல்லா கடுகு போட்டாச்சு, வரமிளகா, கருவேப்பிலை போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் நல்லா ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க இதில் சேர்த்த போகிறோம். அப்படியே பாருங்க, அந்த வீட்டு மிளகாத்தூள், ஆயில்,